அட என்னையே வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டீங்கல்ல நீங்க ஒரு ராட்சச அரக்க. மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை பாத்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அப்படியே ஒரு புள்ளைய கொடுமைப்படுத்துறது இந்த வீட்டுல தான் பாக்குறேன். இவன் தாண்டா மாப்பிள தமிழ் நம்பி. அப்படியா? நீதானா அது? உன் தத்துவத்தெல்லாம் காதல பூ வச்சிருப்பான் பாரு, அவன்கிட்ட போய் சொல்லு. உன்னை என்ன பண்ணு எனக்கு தெரியும்டா. உடவில்ல 10 லட்சம் மேல ஒரு 1 லட்சம் 11 லட்சத்தையும் இப்படி விட்டு எறிஞ்சா சந்தோஷமா பொறுக்கிட்டு போயிடுவேன். பொறுக்கிதானடா நீ? எங்க வீட்டு நகையை திருடிட்டு ஓடி போய் அதுல பிசினஸ் ஆரம்பிச்சவன் தானே நீ. உனது வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. சரி, ஸ்னேகாவை என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு இந்த நிமிஷமே சொல்லுங்க, உங்களை விட்டுறேன். ஏய், அந்த குடும்பத்து மேல உன் கை பட்டுது, நீ இந்த ஊர்லயே இருக்க மாட்ட. போது நிறுத்துங்க. ஒண்ணு நீங்க பணத்துக்கு பொறுப்பேத்துக்குங்க, இல்ல ஸ்னேகா குடும்பத்தை என்ன வேணா பண்ணிக்கிட்டுன்னு விட்டுடுங்க. அவர் பார்த்து பாரு. அதுவும் கூடாது இதுவும் கூடாதுன்னா அவர் என்னதாங்க பண்ணுவாரு? லட்சுமி, வாய மூடு. சபாஷ்மா, சகல தாய்க்குள்ள என் பக்கம். இனிமேல் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. உன்னை என்ன பண்ண முடியும்னு நான் பண்ணி காட்டுறேன்டா. முயற்சி பண்ணுங்க. அம்மா, ஸ்னேகா வைதேகின்னு பேரை சொன்னதுமே சகலைக்கு உடம்பெல்லாம் உதறுது. என்னன்னு கவனிமா. ஐயோ, அந்த உதறல நிறுத்ததான் இத்தனை நாளா போராடுறேன். என்னால முடியலையே. ஏய், நாங்க பேசிட்டு இருக்கோம், திடீர்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணா என்னடி அர்த்தம்? நான் சும்மா தானே இருந்தேன் இவ்வளவு நேரம். நீங்க அந்த வைதேகிக்கு பறிஞ்சு பேசினதும் எனக்கு பத்திக்கிட்டு வருது. நான் என்ன பண்ண முடியும்? அவ ஏன் தங்கச்சி, அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ண கூடாதா? ஆஹா, கேசவே எனக்கு அண்ணன், அவருக்கு நான் சப்போர்ட் பண்ண கூடாதா? இத பாருங்க, வைதேகி ஸ்னேகாவை மரியாதைய தலை முழுகுங்க. இல்ல நானே கோர்ட்டு படி ஏறி அக்ரிமெண்ட படிச்சுட்டு தான் நீங்க 10 லட்சத்துக்கு ஷூரிட்டி கையெழுத்து போட்டீங்கன்னு கேசவனுக்கு ஆதரவா நான் சாட்சி சொல்லுவேன். ஜாக்கிரதை. ஓகே சகலா, நான் வந்த வேலை முடிஞ்சது, கிளம்புறேன். Your Honor, the case is dismissed. Bye. கேசவன் சாரை பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆஃபீஸே இன்னும் ஆரம்பிக்கல. சார் இப்பதான் வந்தாரு, நான் போய் கேட்டு வரேன். சரி, உட்காருங்க. பார்க்கலாமா? இல்ல மேடம், சார் ஒரு முக்கியமான விஐபி கூட பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க போய் பேசலாம். அதுவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். ஓ, ரோஜா, அந்த செக் புக் எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் வாமா, ஆபீஸுக்கு கிளம்பணும். இதாங்க மாமா. என்னம்மா, நீ ஆபீஸுக்கு கிளம்பலையா? ஜீவாவை தூக்கி வச்சிட்டு இருக்க? சரிடா. மகேஷை காணோம் மாமா. குழந்தை யார்கிட்ட விட்டு போறதுன்னு தெரியல. ஓ, இது வேறயா? வேலைக்காரி இன்னுமா லீவ்ல இருக்கா? வரல மாமா இன்னும். அப்போ இன்னைக்கும் குழந்தைய அந்த கடன்காரங்கிட்ட தான் விட்டுட்டு போகணுமா? கடன்காரனா? அந்த வைதேகி மாமி சொல்றது தான் கரெக்ட். இவன் கடங்கார பாவிதான். ஆமா, இன்னைக்கு எந்த பிளாஸ்க்ல பாலை காய்ச்சி ஊத்தி வச்சிருக்கிற? இவன் குழந்தை மேல கொட்டுறதுக்கு. மாமா, அனாவசியமா பயமுறுத்தாதீங்க. ஏதோ ஒரு நாள் நடந்து போச்சு, அதுக்காக டெய்லி நடக்குமா? உன் புருஷனாச்சே, விட்டு கொடுப்பியா? மாட்டேன். பட்டாலும் திருந்துற ஆளு நீ இல்ல. ஆமா, எங்க போயிருக்கிறாங்க? தெரியல மாமா, காலையில இருந்தே காணோம். இல்லனா டானி 7 மணிக்கு இங்க உட்கார்ந்து பேப்பர் படிக்க மாட்டாரு. அதான் பேப்பரை நிறுத்தியாச்சே. அதான் ஆளை காணோம். எங்கேயாவது டீ கடையில போய் ஓசியில பேப்பரை படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். மாமா, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லதா தோணுதா? ஏதோ ஒரு பேப்பர் படிக்கிறதுனால பில்லு அதிகமா வந்து உங்க சொத்து அழிஞ்சு போயிடுமா என்ன? இப்படி விட்டேத்தியா பேசாதம்மா. அவன் சில பேப்பர்களை படிக்காம விட்டதுனாலதான் நம்ம சொத்தே அழிஞ்சு போச்சு. நம்ம கோடவுன்ல இருந்து 6 கோடி ரூபாய் சரக்கு எப்படி காணாம போச்சு?
இவன் டெலிவரி செலான படிக்காததுனால தான். பேங்க்ல இருந்து 10 லட்சம் ரூபாய் பணம் எப்படி காணாம போச்சு? இவன் செக்ல பணம் யாருக்கு போகுதுன்னு படிக்காம விட்டதுனால தான். அந்த சுண்டக்காவத்தல் மல்லிகா இருக்கிறாள, அவ மூஞ்ச பார்த்துக்கிட்டே இவன் கையெழுத்த போட்டான்னா எப்படிமா விளங்கும்? அப்ப படிக்காம விட்டதுனாலதாம்மா அதுக்கு தண்டனையா? இப்போ ஒரு வரி விடாம எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்காமா. எல்லாம் தலையெழுத்து. கடவுள் கட்டி பிடிச்சும் சோதனை பண்ணுவாரு, காலால எட்டி உதைச்சியும் சோதனை பண்ணுவாரு. இப்போ காலால எட்டி உதைச்சி சோதனை பண்றாரு. அவரை மட்டுமா ஒதுக்கிறாரு? உங்களே என்னையும் சேர்த்துல ஒதுக்கிறாரு மாமா. ஏன் உதைக்க மாட்டாரு? திருடன் கூட கூட்டு வச்சிருக்கிறவனும் திருடன் தான். அதனாலதான் சொல்றேன், அவனை விட்டுடு. அவன் எக்கேடாவது கெட்டு போகட்டும். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில பழைய இடத்துக்கே வந்துட்டீங்களா மாமா நீங்க? என்னால அவர் விட முடியாது. நீங்க முதல்ல இப்படி பேசுறதை விடுங்க. சரிம்மா, நீ குழந்தைய தூக்கிக்கிட்டு ஆபீஸ்க்கு வா. அவன் எங்கேயாவது பொறுக்கிட்டு வரட்டும். சரி மாமா, நான் ஜீவாக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என் பெட்ரூம்ல ஹேண்ட்பேக் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். ஏங்க, நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. யாரும் உள்ள போன மாதிரியும் தெரியல, வெளியில வந்த மாதிரியும் தெரியல. இன்னைக்கு சாரை பார்க்க முடியுமா முடியாதா? நான் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ண? பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல? வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு மேடம், அவ்வளோதான். எனக்கு 2 நிமிஷம் வேலை தான். நான் அவரை பார்த்துட்டு போறேன். மேடம் மேடம் அட, அட கழுத, இங்க படுத்துக்கிட்டு இருக்குதா இது? நேத்து காலையில சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டியது தானடான்னு திட்டினேன். அதுக்கு பயந்துகிட்டு ஒளிஞ்சி படுத்துட்டு இருக்கானா? இங்கேயே கிடக்கட்டும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துறேன். என்னம்மா அது? வந்த உடனே ஃபோன் பண்ணி சொல்லி மகேஷ்க்கு எழுதி வச்சிருக்கேன் மாமா. ஓஹோ. அப்புறம் அவருக்கு சாப்பாட்டை மதியானம் முத்துக்கிட்ட கொடுத்து விட்டுறலாம் மாமா. அப்புறம் சாவிய வீட்டை பூட்டிட்டு நிலப்படி மேல வச்சிருங்க மாமா. வந்த சரி. உடனே அங்கதான் தேடுவாரு. இந்தம்மா, நீ ஏதாவது ஆட்டோ வருதான்னு பாரு, நான் அதோ வந்துடுறேன். ராஸ்கல், இன்னைக்கு அவஸ்தைப்படட்டும். சார், ஹாய் ஸ்னேகா, எப்போ வந்தீங்க? சார், நீங்க உங்க கிளையண்டோட ஏதோ ரூம்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தான் உங்க பியூன் என்ன 1 மணி நேரமா வெளியில காக்க வச்சாரு. நீங்க என்னடா இங்க தனியா இருக்கீங்க? அவங்கிட்ட உங்களை 1 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்க சொன்னதே நான் தான். எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? கொஞ்ச நேரம் தானே வெயிட் பண்ணீங்க, அவ்வளோதானே. நீங்க வெளியில வெயிட் பண்ணதுனால யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு ஏதாவது நஷ்டமா? இல்லையே. எந்த நஷ்டமும் இல்லாம வெயிட் பண்ண உங்களுக்கே இவ்வளவு கோவம் வந்ததுன்னா, உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு அதோட அசலும் வராம வட்டியும் வராம நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருப்பேன்? எனக்கு எவ்வளவு கோவம் வரணும்? பணத்தை கேட்டா கொஞ்சம் டைம் கொடுங்க, அவகாசம் கொடுங்கன்னு பேசுறீங்களே, எனக்கு எப்படி இருக்கும்? அதை உங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக தான் உங்களை வெளியில வெயிட் பண்ண வச்சேன். ரொம்ப புத்திசாலி சார் நீங்க. என்னை காக்க வச்சு உங்க கஷ்டத்தை எனக்கு நல்லபடியா புரிய வச்சிட்டீங்க. என் மரமண்டைக்கு அது நன்னா உரைச்செடுத்து யாரைவ கண்ணு திறந்துட்டீங்க சார் நீங்க. கூல் ரிலாக்ஸ். சரி சார், எதுக்கு என் வீட்டுக்கு நீங்க ரவுடிங்ல அனுப்பி வச்சீங்க? சிரிக்காதீங்க சார். இடி இடிச்சாதான் மழை பெய்யும், புரியலையா? நான் ரவுடிங்ல
பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, கொடுங்க. சார் இப்படி ஓவரா வட்டியை போட்டா நாங்க எப்படி சார் பணத்தை கட்ட முடியும்? எவ்வளவு வட்டின்னு முதல்ல சொல்லுங்க. பணத்தை வாங்கிட்டு 1 மாசம் கழிச்சு எவ்வளவு வட்டின்னு கேட்கிற முதல் ஆள் நீங்க தான். ஓ மை காட். இந்த அக்ரிமெண்ட்ல நீங்க தானே சைன் பண்ணீங்க? சார் சார் இதெல்லாம் அநியாயம். 18% வட்டின்னு போட்டிருக்கீங்க. நான் கையெழுத்து போட்ட பேப்பர்ல இதெல்லாம் இருக்கல. நீங்க கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட் தான் அது. பணத்தை வாங்குற அவசரத்துல எங்க கையெழுத்து போடணும்னு படிக்காம போட்டுட்டீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சார் இதெல்லாம் போய் பித்தலாட்டம். ஏழைங்களை இந்த மாதிரிலாம் ஏமாத்துற நீங்க உருப்படவே மாட்டீங்க சார். சரி, அதை விடுங்க. வேலைக்கு சேர சொல்லியிருந்தேனே, இவ்வளவு பேசுறீங்களே, உண்மையிலேயே என் கடனை அடைக்கணுன்ற பொறுப்பு உங்களுக்கு இருந்திருந்தா வேலையில சேர்ந்து கொஞ்சமாவது என் கடனை அடைக்க முயற்சி செஞ்சிருக்கலாம்ல. இன்னும் எந்த முடிவும் எடுக்கலையே. அது வந்து ஓகே, அப்படின்னா உங்களுக்கு வேலையில சேர இஷ்டம் இல்லை. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கே வட்டி பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருங்க. இல்லைன்னா நான் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ரவுடிங்க இல்ல, அதை விட மோசமான ஐடியாஸ்லாம் என்கிட்ட இருக்கு. அதை சொக்கலிங்க இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் தடுக்க முடியாது. நீங்க போலாம். இன்னும் உங்களுக்கு 24 hours டைம். அதுக்கப்புறம் பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடும். ஓ, மணி 10 ஆயிடுச்சா? நல்லா அசந்து தூங்கிட்டோம். இந்நேரம் அந்த ஹிட்லர் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாரு. ஹிட்லர் எங்க அப்பாவுக்கு நல்ல பேர் தான். ரோஜா, காஃபி கொடு ரோஜா. என்னது காலையில ஸ்கிரீன் கூட திறக்காம? ரோஜா காஃபி. ரோஜா, ரோஜா எங்க எங்க போயிட்டா இவ? ரோஜா, ரோஜா, என்னது வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க? ஒரு ஆம்பளை வீட்டுக்குள்ள இருக்கிறது தெரியாம கூட இல்ல, தெரியாம இல்ல, எங்க அப்பாவோட வேலை தான். தெரிஞ்சே என்ன வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிருக்காரு. ச்சே, எங்க அப்பா தான் அறிவு கட்டத்தனமா இப்படி ஒரு காரியத்தை செய்யறாருன்னா, தாலி கட்டிக்கிட்ட பொண்டாட்டி கூட அவர் கூட சேர்ந்துட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. ச்சே, என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பண்றாங்க? ஆபீஸ் தானே போயிருப்பா. இரு. ஏய், என்னது? எனக்கு வராது இல்ல. என் கோவத்தை இந்த போன்ல காட்டக்கூடாது. என் கோவம் அடங்கிடும். அவன் வரட்டும், வச்சுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். பண்ணிக்க மேடம். ஹலோ. வணக்கம் சார், நான் ஸ்னேகா பேசுறேன். சொல்லுமா. நான் உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அந்த கேஸம் உங்க வீட்டுக்கு ரவுடிங்களை அனுப்பிட்டானாமே? ஆமா சார், நான் இப்பதான் கேசவனை போய் பார்த்து பேசிட்டு வரேன். அவன் திடீர்னு இப்போ ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து காட்டி 18% இன்ட்ரெஸ்ட்னு சொல்றான். இதெல்லாம் பணம் வாங்கும்போது என்கிட்ட அவன் சொல்லவே இல்ல சார். கேட்டு இருக்க வேண்டியது நம்ம கடமை. எனக்கு தோணலையே சார். நீங்க சிபாரிசு பண்ண ஆளு நியாயமானவரா இருப்பாருன்னு நான் நினைச்சேன். ஆனா இவனடான பகல் கொலைக்காரனா இருக்கான். இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணணும் சார். நான் உனக்கு இப்ப உதவி பண்ற நிலைமையில இல்லம்மா. நான் உனக்கு சூரிட்டி கையெழுத்து போட்டதா சொல்லி என் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டான். இப்ப என் கட்டட வேலையா பாதியில நிக்குது. சார், நீங்க எப்ப எனக்கு ஷூரிட்டி கையெழுத்து போட்டீங்க? எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்த நேரத்துல அதை எப்படி அவன் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஏதேதோ டாக்குமெண்ட்ல என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டான் அந்த ராஸ்கல். என் நிலைமையே இந்த கதி. உன் நிலைமை ரொம்ப பரிதாபம். நம்ம வேணா போலீஸ்
போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா சார்? அக்ரிமெண்ட்ல கூட ஃபோர்ஜரி பண்ணிருப்பான்னு தோன்றது. போலீஸுக்கு போகலாம், ஆனா அவனுக்கு பண பலம் ஜாஸ்தி. காலையில நடந்த ரவுடிங்க விஷயம் மாதிரி பல பிரச்சனைகள் வரும். பொம்பளைங்க நீங்க எப்படி சமாளிப்பீங்க? 10 லட்சத்தை உடனே கட்ட வேண்டிய நிலைமை கூட வரும். முடியுமா உங்களால? நீ தைரியமா இரு. நான் அவனை லீகலா ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். உன்னை வேலைக்கு சேர சொல்றானாமே, பண விஷயத்திலேயே இவ்வளவு பிளான் பண்ணி உன்னை ஏமாத்தினவன் உன்னை வேலைக்கு சேர சொல்ற விஷயத்திலையும் ஏதாவது சதி பண்ணி வச்சிருப்பான். அவன்கிட்ட நீ ஒன்றும் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். நான் உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. அங்க சேர்ந்து கொடுக்குற சம்பளத்தை வாங்கி கடனை அடைக்கிற வழியை பாரு. வைத்தியகியை தைரியமா இருக்க சொல்லு. அது ரொம்ப பதட்டத்துல இருக்கு. நான் இருக்கேன் உங்களுக்கு. விபரீதம் எதுவும் நடக்க விட மாட்டேன். சரியா? சரி சார். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க இப்படி ஆறுதலா பேசுறது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நான் வச்சிடுறேன் சார். ஓகேம்மா, நான் மறுபடியும் பேசுறேன். தனக்கே தாளம் தம்பிக்கு கல்யாணங்கிற மாதிரி இவரே கேசவன் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இதுல அந்த கழுதைங்களுக்கு ஆறுதலா? இனிமே இவர் சப்போர்ட் பண்ணா வைதேகியை துரத்த முடியாது. கேசவனை ஆதரிக்கிறது தான் ஒரே வழி. ஜீவா, தாத்தா கிட்ட வா 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 வா. இந்தாப்பா. மாமா, காலையில இருந்து மகேஷ் ஃபோன் பண்ணவே இல்லையே. அவன் எக்கேடாவது கெட்டு போகட்டும்மா. இந்தா நீ குழந்தைய பிடி. சரிடா. மாமா நில்லுங்க மாமா. இருங்க. காலையில சாவிய நிலப்படி மேல வச்சுதா சொன்னீங்க. இப்போ நீங்க பாக்கெட்ல இருந்து எடுக்கிறீங்க. அது வந்து நீ உள்ள வாமா, உள்ள போய் பேசிக்கலாம். ஜீவா குட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு மகேஷ் நீங்க எப்போ வந்தீங்க? டோர் லாக் பண்ணிருக்கு. நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? கால்ல இருந்து எங்க போயிருந்தீங்க மகேஷ்? ஏய், சும்மா டைப்பா ரியாக்ஷனை மாத்திட்டு இருக்காத. என்னையே வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டல மகேஷ். சரி, வாய மூடு. புருஷன் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சும் வீட்டை வெளியில இருந்து பூட்டிட்டு போறேன்னா உனக்கு எவ்வளவு திமிர் நெஞ்செழுத்தம் இருக்கும். 4 காசு பார்த்தோன்னே தலைக்கால் புரியாம ஆடுறல. புருஷனைய கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ மகேஷ், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வீட்டுக்குள்ள இருந்தது எனக்கு தெரியவே தெரியாது. யாராவது புருஷனை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போவாங்களா? நீ பூட்டிட்டு போவடி. உனக்கு பண திமிரு, அதிகார திமிரு, உனக்கு உடம்பெல்லாம் திமிரு. சை, நான் ஜெயிலுள்ள இருந்தே சாகணும்னு என்ன ஜாமீன் எடுக்காதவன் தானே நீ? ஹாஸ்பிட்டலே கிடந்து சாகணும்னு ஹாஸ்பிட்டல் பில் கட்டாம ஓடினவன் தானே நீ? ஐயோ, இப்போ வீட்டுக்குள்ளேயே சாகட்டும்னு காஃபி, டீ, சோறு, தண்ணி எதுவும் வைக்காம ஒரு நாள் முழுக்க வீட்டை பூட்டிட்டு போயிட்டியே, இதுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ மகேஷ், என்ன நம்புங்க ப்ளீஸ். காலையில இருந்து உங்களை காணோம். அதான் போன் கிட்ட ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேன். நீங்க வந்த உடனே எனக்கு போன் பண்ணுங்க, மத்தியான சாப்பாடை நான் முத்துக்கிட்ட கொடுத்து அனுப்புறேன்னு. நீங்க வெளியில போயிருக்கீங்கன்னு நினைச்சு வாசல் நிலப்படி மேல ஆணில சாவியை மாட்டி வச்சிருந்தேன். நான் அப்படிப்பட்ட கொடுமைக்காரி இல்ல மகேஷ். மாமா ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. அட என்னம்மா நீ போய் உனக்கு பயந்துக்கிட்டு வேலை வெட்டி இல்லாத நாய் இவன் வெளியில போய் என்ன கிழிக்க போறானா? இவன் வெளியில வராதனால என்னமோ உலகமே ஸ்தம்பித்து போன மாதிரி இவன் பேசுறான். இன்னைக்கு இவன் வீட்டை விட்டு வெளியில வராம சென்னையில மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. மத்தியானம் மழையும் 1 மணி நேரம் நல்லா அடிச்சு பெஞ்சிச்சு. மாமா கொஞ்சம் சும்மா ஏய், ரொம்ப ஓவரா நடிக்காதடி. 2 பேரும் கூட்டு சேர்ந்து இப்படி ஒரு சதியை செஞ்சுட்டு இப்ப நீலி கண்ணீர் வடிக்கிறியா? நீங்க பேசாதீங்கன்னு சொன்ன. சை, என்னையே வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டீங்கல்ல நீங்க ஒரு ராட்சச அரக்க. மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை பாத்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அப்படியே ஒரு பிள்ளைய கொடுமைப்படுத்துறது இந்த வீட்டுல தான் பாக்குறேன். ஏய், இந்த ஆளி அப்படியே இல்லடி, ஹிட்லர். ஆமா, நான் ஹிட்லர் தான். நீங்க மட்டும் பேசாதீங்க. அது மட்டும் இல்ல, இங்க பாரு, நீயே நல்லா பாரு. எங்க நான் போன் பண்ணிடுவேன்னு போன வேற பூட்டி வச்சுட்டு போயிட்டாரு. அங்க நான் ஒரு லெட்டர் வச்சிருந்தேனே. என்ன லெட்டர் வச்சியா? இங்க பாரு, சும்மா போய் பேசாத சொல்லிட்டேன். என்னது ஆபீஸ்ல இருந்து வந்ததும் சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு தலைவலிக்குதுப்பா. நான் உள்ள போறேன். மாமா நில்லுங்க. என்னம்மா? என்ன ஆட்டோ ஸ்டாண்டுக்கு அனுப்பிட்டு நீங்க தானே போன் லாக் பண்ணீங்க? இல்லம்மா. சரி, நான் மகேஷ்க்கு எழுதி வச்ச லெட்டரை பத்தி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது இப்ப காணோம். எங்க அது? அது 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 சரி, அதையும் விடுங்க.
சாவிய கொக்கில மாட்டி வச்சுட்டு வந்தேன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி பாக்கெட்ல இருந்து எடுத்து கதவை திறந்தீங்க? நீங்களா மாமா? நீங்களா இதெல்லாம் வேணும்னு செஞ்சீங்க? என் புருஷன் வீட்ல இருக்காருன்னு தெரிஞ்சு வீட்டை பூட்டிட்டு வந்தீங்களா? ரெண்டு பேரும் ரொம்ப நடிச்சு கொட்ட வேண்டாம். நான் என்ன கேனேனா? நான் உன்னையும் நம்ப மாட்டேன், இந்த ஆளையும் நம்ப மாட்டேன். மாமா பதில் சொல்லுங்க. அவருக்கு பதில் சொல்ல. இந்த ஆள் ஒரு ஹிட்லர், முசோலினி, இடியமின். நீ அந்த ஆளோட கையால் அடியாள், கொலகாரி. போத நிறுத்துறா. எனக்கு என்ன உன்னை கண்டா பயமா? ஆமாண்டா, நான் வேணும்னே தாண்டா உன்னை வீட்டுல வச்சு பூட்டினேன். நீ நாள் முழுக்க பட்னி கிடக்கணும், யாருக்கும் தகவல் சொல்லக்கூடாதுன்னு தான் டெலிபோனையும் பூட்டினேன். என்ன மூக்கு மேல கோபம் வருதா, ரோஷம் வருதா? போய் ஏதாவது குட்டி சேவர்ல முட்டிக்கோ. அப்போ ஆத்திரம் தீரலனா ஏதாவது குளம், குட்டை, கிணறு, கடல்னு பார்த்து அதுல விழுந்து சாவு. எனக்கு ஒரு நஷ்டமும் இல்ல. மாமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பா, அந்த வார்த்தையை நீ சொல்லாதடா. என் சொத்தை அழிச்சவன் நீ, என் பிசினஸ் நாசம் பண்ணவன் நீ. அன்னைக்கு மல்லிகா வீட்டுல அவ முன்னாலேயே என்ன திட்டி அடிச்சு உதைச்சி கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளவன் நீ. அதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? மறக்க மாட்டேன்டா. நான் உனக்காக ஜெயிலுக்கு போனேன்டா. பதில் நன்றி கடனுக்கு நீ என்ன பண்ண? என் வீட்டை ஜப்திக்கு போக வச்சுட்டேடா. அந்த ஜப்தி நோட்டீஸ நான் என் வீட்டு கதவுல பார்த்ததுமே என் இதயம் வெடிச்சு போச்சுடா. அப்பவே உன் அப்பன் செத்துட்டான். இப்போ உன் எதிர்க்க நிக்கிறவன் உன் எதிரி, உனக்கு யமன். உன்னை நான் கொடுமை பண்ணுவேனா? இஷ்டம் இருந்தா அந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு இங்க இரு, இல்லைன்னா வெளியில ஓடிப்போ. யோ ஹிட்லர், இதுக்கெல்லாம் நான் பதில் கணக்கு வச்சிருக்கேன் உனக்கு. நான் மட்டும் உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைச்சிடாத. ஐயோ கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணேன்? இப்படி அப்பாவும் புள்ளையும் விரோதிகளா நிக்கிறாங்களே. நான் இந்த குடும்பத்தை எப்படி ஒண்ணு சேர்ப்பேன்? ஏண்டி தெரியாம கேக்குற? புருஷனை விட புருஷனோட அப்பதான் உனக்கு முக்கியம்னா நான் கட்டின தாலி உன் கழுத்துல எதுக்கு? முதல்ல அதை தூக்கி எறி. கடவுளே, என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற? நானும் அருணாவும் எவ்வளவு தூரம் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோன்னு உனக்கே நல்லா தெரியும். ஒரு வாரமா நான் அவளை பார்க்கவே இல்லை. அவ உன்னை பார்க்கறதுக்கு கோயிலுக்கும் வரல, படிக்கிறதுக்கு காலேஜுக்கும் போல. அவங்க அம்மா அப்பா அவளை காலேஜ்ல இருந்து நிறுத்திட்டாங்கன்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. என்னால அவளை பார்க்காம இருக்க முடியல. எப்படியாச்சும் பார்க்க வைப்பா. முதலாளி என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. அதை கூட நான் தாங்கிப்பேன். ஆனா அவர் அருணா ஏதாவது பண்ணிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அருணாவோட வீடு இதே தெருவில் தான் இருக்கு. நான் இப்ப அவளை பார்க்க தான் போறேன். ஒருவேளை என்னால அவளை பார்க்க முடியலன்னா அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கப்பா. எங்க காதலையும் சேர்த்து வைப்பா. நீ யாரா இருந்தா உங்களுக்கு என்னங்க? உள்ள எதுக்கு எட்டி பாக்குற? கை இவன் தாண்டா மாப்பிள்ள தமிழ் நம்பி. அப்படியா? நீதானா அது? ஆமா, அதுக்கு என்னங்க போ. டேய், உன்னை கவனிக்க தானே காத்துட்டு இருக்கோம். இல்ல வேணாம், இங்க பாருங்க, அருணா பாக்குறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் அவளை பார்த்துட்டு போயிடுறேன் ப்ளீஸ். எங்க முதலாளி பொண்ணை பார்த்து பேசிட்டு போ. நீ காவலுக்கு நிக்கிற நாங்க உள்ள கூட்டிட்டு போவா. ஏய் மரியாதை போயிடுறா. அருணா பார்க்காம போக முடியாதுங்க. ஏய், நிறுத்துடா, நிறுத்துடா. என்னடா அடிக்கிற நீ? ஓடுங்கடா. ஏய், என்னடா? என்ன திமிர்றா உனக்கு? முதலாளி பொண்ண கேக்குது உனக்கு? ஆளை உடைச்சிடறேன் நானு. டேய், இவ்வளவு திமிரா உனக்கு? திமிரு பிடிச்ச உடம்ப அடிச்சா எல்லாம் அடங்கி போகும். ஏய், இந்த தடவை அடியோட விடுறோம், அடுத்த தடவை உயிர் எடுத்துருவோம். முதலாளி பொண்ணு கேக்குதா? ஏய்,
திட்டி இப்படி அடிக்கிறேல. யோ மாமா, வீட்ல மாமிட்ட வாங்குறது பத்தாதா? இங்கே வாங்கணுமா? அதிகாலம் நடந்துட்டு இருக்கு. ரவுடி பசங்க வலிச்சு போயிட்டா. இவாளுக்கெல்லாம் அந்நியன்ல வரா மாதிரி ஒருத்தன் வந்தாதான் சரியாகும். அம்பியா இருந்தா அடிச்சு போடுவான். ஊருக்கு ஒரு அந்நியன் வரணும். ஏய் கிளம்பு. ஒண்ணு அம்பி ஒண்ணு என்ன வேணாலும் ஆ. நடத்தும். ஏய் அந்த பொண்ணோட பார்த்தேன். உனக்கு வந்து இவனுக்கு இது போதும். ஆமா ஆமா. வாங்க. இன்னும் 2 வை. ஸ்னேகா, இட்லி தாண்டி இன்னைக்கு ஆத்துல. மளிகை சாமான் வாங்கல, அதனால அரிசி இல்ல. எனக்கு எதுவும் வேண்டாம். அந்த பாவி கேசவன் பார்க்க போனியே, என்ன சொன்ன அவன்? இனிமே அவன் ஆத்துக்கு வர வேண்டாம்னு சொன்னியா? சொன்னேம்மா, இனிமே பணத்தை கேட்டு மிரட்டி வீட்டுக்கு ஆளுங்களை அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் கூடிய சீக்கிரம் பணத்தை கட்டிடுங்க, இல்லைன்னா மறுபடியும் இதே மாதிரி ஆளுங்களை அனுப்பி மிரட்ட வைப்பேன்னு சொல்றான். எவ்வளவு திமிரு பாரு அவனுக்கு. அம்மா, இன்னொரு விஷயம், இன்னைக்கு அவன் புதுசா ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து காட்டினாம்மா. அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்து கையெழுத்து போட்டதா எனக்கு ஞாபகமே இல்ல. ஆமா, உனக்கு மகேஷ் தவிர வேற என்ன ஞாபகம் தான் இருந்திருக்கு? அம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றது முழுசா கேளு. என்ன அக்ரிமெண்ட், அதுல என்ன எழுதிருக்குன்னு பார்க்காம நான் கையெழுத்து போட மாட்டேனே. வெத்து பேப்பர்ல தான் நான் கையெழுத்து போட்டேன். ஆமா, அப்புறம் அவன் என்ன எழுதிண்டாதான் என்ன? பேப்பர் திறந்தாலே இதே நியூஸா தான் இருக்கு. இந்த கடன் தொல்லையால குடும்பத்தோட தற்கொலை பண்ணிட்டான்னு. நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு என்ன சொத்து பத்தா இருக்கு அதை வித்து கடன் அடைக்கிறதுக்கு? எல்லாம் அந்த கடங்கார பாவியால வந்தவன. கண்ணு திறந்தே கணத்துல விழுந்திருக்கேடி. அம்மா என்ன மன்னிச்சிடுமா. ஒருவேளை நீ அவன்கிட்ட வேலைக்கு செஞ்சுட்டா பேசாம நம்மள விட்டுடுவானா? நானும் அதேதாம்மா யோசிக்கிறேன். நான் கூட சொக்கலிங்க அண்ணா கிட்ட இதை பத்தி பேசினேன்டி. அவர் பிடிவாதமா கேசவன் கிட்ட வேலைக்கு போக கூடாதுன்னு அபிப்பிராயப்படுறார். நம்ம கூட இருக்கிற பிரச்சனையில சொக்கலிங்க அண்ணாவோட பேங்க் அக்கௌண்ட நிறுத்தி வச்சுட்டானாமே. ஆமாமா, பாவம் சொக்கலிங்கம் சார். பேசாம அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன? அந்த பிரச்சனையா தீரும்ல. ஐயோ ஐயோ பாவிகளா, நீங்க நன்னா இருப்பேளா? அவங்கிட்டயே பணத்தை வாங்கிட்டு அவனுக்கே குழி பறிக்கிறேளா? வாங்கின கடனை திருப்பி கேட்டா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றேளா? நீங்க நன்னா இருப்பேளா? பாத்தியா வைதேகி, உன் பழைய புத்திய காட்டுற. இப்படித்தானே கிராமத்துல ரத்தனசாமி கடையில வாங்கி தின்னுட்டு அவனை ஓட்டாண்டி ஆக்க பார்த்த. பழைய கதையெல்லாம் பேசினா மரியாதை கெட்டு போயிடும். இப்ப எதுக்கு பழசெல்லாம் எடுக்கிறேன்? பழைய கதையதான் இப்ப புத்தம் புது காப்பியா போடுறியே. ரத்தனசாமி மாதிரியே கேசவனையும் மாத்தறியே. நான் சும்மா விட மாட்டேன். நாங்க சும்மா பேசிட்டு இருக்கோம், அதுக்குள்ள முடிவே பண்ணிட்டீங்களா? எங்களால சொக்கலிங்க நான் கையெழுத்து போட்டு மாட்டின்னு இருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? நாம இப்படி ஒரு ஆபத்துல மாட்டின்னு இருக்கோம்னா அது நம்ம தலைவிதி. அவர் என்ன தப்பு பண்ணாரு பாவம்? அவரை இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நாம தான் எப்படியாவது காப்பாத்தணும். மாமி, நீங்க கொஞ்சம் குட்டியை குழப்பாம வாய் வச்சுன்னு சும்மா இருக்கேளா? ஏன் கண்ணு முன்னாடியே அக்கிரமங்கள் நடந்துட்டு இருக்கு. இத பாத்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். போறேன் கேசவனண்ட. உங்க திட்டத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்திட்டு வரேன். இவளுக்கு எதிர்க்க ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நம்ம தலையடிச்சு. ஹலோ ஸ்னேகா, நான் மகேஷ் பேசுறேன். நான் உன்னை உடனே பார்க்கணும். எங்க இருக்கீங்க? நம்ம வழக்கமா மீட் பண்ற பார்க்ல. சரி சரி, நான் உடனே கிளம்பி வரேன். ப்ளீஸ் சீக்கிரம் வந்துரு ஸ்னேகா. நான் வரேன்னு சொல்றேன்ல, வேங்க. ஸ்னேகா, யாரடி போன்ல? என்ன விஷயம்? நான் இப்போ வேலை கேட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன்லமா, அவ உடனே வர சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணா. வேலை கிடைச்சிரும்ல? பார்க்கலாமா? நான் அம்மா, எனக்கு திடீர்னு பசிக்கிறதா? நினைச்சுட்டே இருக்கேன். இல்லம்மா இல்லம்மா, இதோ டப்பா இருக்கே, இதுல கட்டி கொடுத்துரு சீக்கிரம். நான் இட்லி போற வழியிலே சாப்பிட்டு போறியா? போற வழியில தான் சாப்பிடணும், வேற வழி இல்ல. 2 இட்லி கூடவே வைக்கிறேன்டி. வேண்டாம்மா, போறோம் போறோம். சரி வை வை, பரவாயில்ல. சாம்பார் நிறைய ஊத்திக்கோ. போறோம் போறோம். சரி, ஒரு ஆட்டோ கிளம்பி சாப்பிட்டே போயிடலாம். சரிம்மா சரிம்மா, போயிட்டு வரேன். பெருமாளே, ஸ்னேகா போற காரியம் நல்லபடியா நடக்கணும். அவளுக்கு சீக்கிரமா வேலை கிடைக்கணும். சீக்கிரமா எல்லா கடனையும் அடைக்கணும். நாங்க சௌக்கியமா இருக்கணும். நீதான் வழி பண்ணணும். அம்மாடி ரோஜா, எங்கம்மா இருக்க? ஆபீஸுக்கு நேரமாச்சு, கிளம்பலையா? மகேஷ், மகேஷ், எங்க போனார் இவரு? மாமா காஃபி.
ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுமா. வந்துட்டு இருங்க. மகேஷ், மகேஷ், இவ்ளோ காலையில இவர் எங்க போயிருப்பாரு? மகேஷ், மாமா, மகேஷ் கால்ல இருந்து காணோம். வீடு முழுக்க தேடியாச்சு. கால்ல இருந்து ஒரு காஃபி கூட குடிக்கல மாமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. மழுங்கி கிடந்த அவனுடைய தன்மானம் ரோஷம்ல நேத்துல இருந்து வீழ்ச்சிக்குச்சின்னு நினைக்கிறேன். சபாஷ், வெரி குட். ஐயோ மாமா, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலயும் உங்களுக்கு மட்டும் இல்ல கெட்ட பேரு, எனக்கும் தான் கெட்ட பேர் வருது. ஐ எம் சாரிமா. எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. நேத்து ஏன் மாமா அப்படி நடந்துக்கிட்டீங்க? அயோக்கிய நல்லவனா மாறலாம், ஆனா ஒரு நல்லவன் அயோக்கியனா மாறக்கூடாது மாமா. ஆனா நீங்க மாறிட்டீங்க மாமா. நேத்து நீங்க செஞ்ச காரியத்தை பார்த்தா ஒரு சின்ன குழந்தை கூட கோவம் வந்திருக்கும். அவர் ஒரு குழந்தையை பெத்தவரு, ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணவரு, 100 பேருக்கு சம்பளம் கொடுத்தவரு. அவருக்கு ரோஷம் வராம எப்படி மாமா இருக்கும்? உன்னை நடு ரோட்ல விட்டவரு, ஸ்னேகாவுக்கு குழந்தைய கொடுத்தவரு, மல்லிகாவோட கும்மாளம் போட்டவரு, 2 கொலை பண்ணவரு, இதெல்லாம் லிஸ்ட்ல ஆட் பண்றதுக்கு மறந்துட்டியம்மா. அவரு உங்க புள்ள, அந்த லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கோங்க. இப்படி பேசிக்கிட்டே போனோம்னா இந்த பிரச்சனைக்கு விடிவே கிடைக்காது. தெரியுது இல்ல, என் புருஷனை இதோட விட்டுருங்க. பாவம், அவரை கால்ல இருந்து காணோம். ஒரு காஃபி கூட குடிக்கல மாமா. கையில காசு வர இல்ல. அவர் எங்க போனாரு, என்ன பண்றாரு? ஏமா, அவன் என்ன திருவிழால காணாம போன குழந்தையா? விட்டா ஊரையே ஏமாத்தி ஏப்பம் விட்டுருவான். தெரியாது அவனுக்கு? நீ ஆபீஸுக்கு கிளம்புமா. ஐயா வணக்கம்யா. அம்மா வணக்கம்மா. வாமா. நீ எங்கம்மா போயிட்ட? ஊர்ல கோயில் திருவிழாங்க, அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். நல்ல டைம்க்கு தான் வந்திருக்கீங்க. இந்தாங்க குழந்தை பிடிங்க. வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ஆமாமா, சரிம்மா. வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அப்பப்பா திருட்டு பசங்க வருவானுங்க. திருட்டு பசங்களா? ஐயோ மாமா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. இப்ப என் புருஷன் மகேஷ் வருவாரு. அவர் வந்தா உள்ள சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரிம்மா. வாங்க. மகேஷ், என்ன இது? என்ன ஃபோன் பண்ணி அவசரமா இங்க வர சொல்லிட்டு இப்படி எதுவுமே பேசாம உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? மகேஷ், நான் என்னன்னு சொல்லிட்டு ஸ்னேகா, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்காக எங்க அப்பாவும் ரோஜாவும் என்ன... மகேஷ், என்ன மகேஷ் இது? சின்ன குழந்தை மாதிரி இப்படி கண் கலங்கிட்டு இருக்கீங்க. ரோஜாவும் உங்க அப்பாவும் என்ன பண்ணாங்க? ஸ்னேகா, அவங்க 2 பேரும் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க. ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. என்னால எவ்வளவுதான் பொறுத்துக்க முடியும்? நேத்து என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு 2 பேரும் ஆபீஸ் போயிட்டாங்க. நான் வீட்டுல படுத்திருக்கேன்னு தெரிஞ்சும் 2 பேரும் வேணும்னே வீட்டை பூட்டிட்டு ஆபீஸ் போயிட்டாங்க. நாள் முழுக்க நான் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தேன் தெரியுமா? சாயந்தரம் அந்த ரோஜா வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா. மகேஷ், நீங்க ஆபீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. போன்லயே அந்த ரோஜாவை பிடிச்சு கத்தி இருக்கலாம். இல்ல எனக்காவது ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம், நான் உடனே வந்திருப்பேன்ல. ட்ரை பண்ணாம இருந்திருப்பேன் ஸ்னேகா. போனையும் பூட்டிட்டு போயிட்டாங்க தெரியுமா? ஒரு ஃபோன் கால் கூட எனக்கு வக்கில்லாம போயிடுச்சு. என்ன நினைச்சா எனக்கே வெறுப்பா இருக்கு. என் பலம் எங்க போச்சு? மகேஷ், மகேஷ் ப்ளீஸ், நீங்க முதல்ல சாப்பிடுங்க மகேஷ். பாருங்க, உங்களுக்காக சூடா இட்லி கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க மகேஷ். இந்தாங்க. மகேஷ், இந்த மாதிரி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? சாப்பாட்டை கூட விடு. எங்க அப்பாவும் ரோஜாவும் நினைச்சு பார்த்தாதான் என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. நான் நல்லாவே இல்லை. ரொம்ப விரக்தியா ஃபீல் பண்றேன் ஸ்னேகா. மகேஷ், நீங்க ஒரு ஆம்பளை. நீங்க இப்படி எல்லாம் கண் கலங்க கூடாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மகேஷ். உங்களுக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். தைரியமா இருங்க மகேஷ், எல்லாம் சரியாயிடும்.
நீங்க போங்க, நான் வந்துட்டேன். சரி. ஸ்னேகா, நீலாம் ஒரு பொண்ணா? உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா? இப்போ என்ன ஆயிடுத்து? என்ன ஆயிடுச்சா? 100 பேர் வந்துட்டு போயிட்டு இருக்க பார்க்கல கொஞ்சம் கூட வெக்க இல்லாம அவனுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு என்னமோ அவனை கட்டின பொண்டாட்டி மாதிரி உரிமை கொண்டாடிக்கிட்டு, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. இங்க பாருங்க, ஏன் புருஷனை கூட்டி விடுறத நான் ஒன்னும் கேவலமா நினைக்கல. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இங்க பாரா, பெரிய மானம் உள்ளவன் மாதிரி பேசிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்த இவகிட்ட கொஞ்சம் கொலாவறதுக்கு தானா? ஏன்டா இப்படி நீயும் உருப்படாம அடுத்தவங்க வாழ்க்கையும் நாசப்படுத்துற? வீட்லயும் ஆபீஸ்லயும் மூஞ்ச பார்க்க பிடிக்காம உன்னை பத்தி யாரு பேசினாலும் ரத்த கொதிப்பும் எரிச்சலும் வருதுன்றதுனால தான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்க்குக்கு வந்தேன். இங்க வந்தது இந்த கன்றாவிய பார்க்கறதுக்கு தானா? கர்மம் கர்மம். வாட்ச்மேன், இங்க வாங்க. சார், இங்க என்ன நடக்குது? போங்க. ஏன் பெரிய மனுஷங்க டீசெண்டா வந்து போற பார்க் இது. ஊட்டி விடுறது, மடியில படுத்துக்கிறது, இந்த கன்றாவியெல்லாம் இங்க பண்ணக்கூடாது. போலீஸ் கேஸ் ஆயிடும். கிளம்புங்க. ஏய், வாய் மூடு. நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. கழுத்துல தாலி இல்ல? நாங்க புருஷன் பொண்டாட்டி தான். அந்த பெரியவரு உங்களை ஏதோ தப்பா சொல்லிட்டு போறாரு. எதுக்கு பம்பு? பார்க்ல தப்பான சமாச்சாரம்லாம் நடக்குதுன்னு யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணா போதும், என் வேலை காலி. என்ன எது தப்பான சமாச்சாரம்? புருஷனுக்கு பொண்டாட்டி ஊட்டி விடுறது தப்பா? புருஷன் பொண்டாட்டி தானே, வீட்ல போய் ஊட்டி விடுங்க. கிளம்புங்க. அதெல்லாம் முடியாது. நாங்க இங்க தான் இருப்போம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. கிளம்பியா? எழுந்துரு. ஏய், சி மேல பட்டது அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன நினைச்சிட்டு இருக்க? பிரச்சனை வேண்டாம். இல்ல எங்க அப்பா பண்ண காரியம். நம்ம 2 பேர்த்து பிரிக்கிறதுக்காக அவர் எது வேணாலும் செய்வார். தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம். வா போலாம். அணியனுங்க தொலைஞ்சுதுங்க. யார் பெத்த பிள்ளையோ என்ன இப்படி அடிச்சு போட்டு ஆவி பசங்க யாருமே தெரியல. யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலாம்ல? கொஞ்சம் தள்ளுங்க. ஐயோ, தமிழ் தமிழ் தமிழ், என்னாச்சு உனக்கு? என்ன இவ்வளவு ரத்தம்? தமிழ், என்னடாச்சு? யாராவது அடிச்சு போட்டாங்களா உன்னை? தமிழ் தமிழ், யாருமா இது? உனக்கு தெரிஞ்சவரா? என் தம்பிங்க. தமிழ், இப்படி அடிச்சு போட்டு போயிருக்காங்க. யாராவது பெரிய மனசு பண்ணி ரோட்டை கூட்டிட்டு வாங்க. நான் உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். என்னடா ஆச்சு உனக்கு? அடியெல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சிட்டாங்க. அடிச்சிட்டாளா? கிச்சா மாதிரி உன்னை இப்படி அடிச்சு போட்டிருக்கா. இவ்வளவு ரத்தம். என்ன ஆச்சு தமிழ்? அப்படி என்ன பெரிய தப்பு பண்ண நீ? அக்கா, நான் அருணாவை. அருணாவா? யாரு? என் முதலாளி மக அருணாவை நான் காதலிக்கிறேன். அது அவருக்கு தெரிஞ்சு போய் அடியால் வச்சு. ஐயோ பகவானே, ஒரு மனுஷனுக்கு காதலிக்க கூட உரிமை இல்ல. இது என்ன கொடுமை? காலம் பூரா இந்த காதலுக்கு காசு, பணம், அந்தஸ்து எல்லாமே வில்லன வந்து நிக்கணுமா? ஆட்டோ வந்துச்சா? ஆட்டோ வந்துச்சு. ஆட்டோ வந்து பாருங்க. மெதுவா அப்படியே இருங்க. பாத்துங்க. பாத்து மெதுவா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போமா. ஆட்டோ சீக்கிரம். சீக்கிரம் பாத்து. நீங்க பேங்க் போகணும்னு சொன்னீங்கல்ல, கிளம்புங்க, லேட் ஆயிடுச்சு. என்ன மாமா கோபம் இருக்கீங்க? உன் புருஷனை பார்த்து தொலைச்சிட்டமா. அதுக்கே இவ்ளோ கோபப்படுறீங்க? கோபப்படாம என்னமா பண்ண முடியும்? அவனை நான் அங்கேயே கொலை பண்ணாம விட்டுட்டேனேன்னு நீ சந்தோஷப்படு. என்னமோ உலகத்துல யாருக்குமே கிடைக்காத யோக்கியமான புருஷன் உனக்கு கிடைச்சிட்டான்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவியே, அவன் என்ன காரியம் செஞ்சான் தெரியுமா? சொன்னதானே மாமா தெரியும். காலையில காபி கூட குடிக்காம அவன் போயிட்டானேன்னு நீ வருத்தப்பட்டிய. அவன் பார்க்ல போய் அந்த ஸ்னேகாவோட நெருக்கமா உட்கார்ந்துகிட்டு சல்லாபம் பண்ணிட்டு இருக்காமா. தருதல பையன். அவன் சாப்பிடலையேன்னு நீ கவலைப்பட்டிய. பார்க்ல ஸ்னேகா அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காமா. அதை பார்த்ததுமே எனக்கு ரத்தம் எல்லாம் கொதிச்சிடுச்சு.
அவங்கள 4 திட்டு திட்டிட்டு காரி துப்பிட்டு வந்துட்டேன். வேற என்ன பண்ண முடியும்? திருந்தாத ஜென்மங்கள். என்னம்மா நான் கத்திக்கிட்டே இருக்க, நீ சைலண்டா இருக்க? மாமா நான் சொல்றேன், நீங்க கோவப்படக்கூடாது. அவர் நொந்து நூலாயி நம்ம வீட்டுக்கு வந்தப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஒரு நாயை விட கேவலமா ட்ரீட் பண்ணோம். வீட்ல வச்சு பூட்டணும், போன் செய்ய விடாம தடுத்தோம். ஆஃப்டர் ஆல் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது கூட வீண் செலவுன்னு நியூஸ் பேப்பரை நிறுத்தணும். அவரை தண்டிச்சோரு சனிய விளங்காதவன் அப்படி இப்படின்னு திட்டணும். நாம பண்ணது மட்டும் சரியா மாமா? நாம அவரை காயப்படுத்தணும். அந்த காயத்துக்கு மருந்து தடவுற மாதிரி அனுசரணையா ஸ்னேகா பேசியிருப்பா. அதனால அவர் அங்க ஓடி போயிருப்பாரு. பாவம், அவருக்கு மட்டும் மனசுல இருக்கிறது சொல்லிக்கிறதுக்கு யாராவது வேண்டாமா? அதான் அப்படி பண்ணிருக்காரு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நாம தான் மாமா. நாம மட்டும் அவர்கிட்ட கொஞ்சம் பாசமா அனுசரணையா நடந்திருந்தா அவர் இப்படி தடம் புரண்டு போயிருக்க மாட்டாரு. என்னமா நீ புரியாம பேசுற? புருஷன் பொண்டாட்டி குடும்பம்னா 24 மணி நேரமும் ஒருத்தர் முதுவ ஒருத்தர் சொரிஞ்சு விட்டுக்கிட்டு சுகமா இருக்கிறது இல்ல. 4 கிள்ளு 8 உத 10 குத்து விழதான் செய்யும். பொண்டாட்டி திட்டுறான்றதுக்காக எல்லா புருஷனும் ஊர் மேய போயிட்டாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் குடும்பம்ன்றது என்ன ஆகும்? அவர் சந்தர்ப்ப சூழ்நிலை பாசத்தை தேடி அவர் அலைப்பாயிராரு மாமா. இன்னைக்கு அவர் பார்க்கல ஸ்னேகா கூட என்ன கூத்தடிச்சிருந்தாலும் அதுக்கு முழு காரணம் அவர் இல்ல. இதான் என்னோட கணக்கு. அப்போ உன் கணக்க கிரைனைட் பிசினஸோட வச்சுக்கோ, குடும்பத்துல திணிக்காத. ஏன்னா உன் கணக்கு தப்பு. புருஷன் சோரம் போறான், பொண்டாட்டி அதுக்கு சப்ப கட்டு கட்டுறான். இப்படி இருந்தா அந்த குடும்பம் எப்படி வழங்கும்? உன்ன மாதிரி புருஷன் பண்ற தப்புக்கெல்லாம் ஜால்ரா போடுற பொண்டாட்டிங்க இருக்கிற வரைக்கும் மகேஷ் திருந்தவே மாட்டான். திருந்தணும்னு நினைச்சும் பார்க்க மாட்டான். இது என் கணக்கு. இது எப்படி இருக்கு? இதோ பாருமா, எவரெஸ்ட் மலை மேல ஏறி நிக்கிறதுனால ஒரு குள்ள உயரமாயிட மாட்டான். நீ தலையில தூக்கி வச்சிட்டு ஆடுறன்றதுனால மகேஷ் உத்தமன் ஆயிட மாட்டான். அவன் மலை இல்லம்மா, மண்ணாங்கட்டி. அதை நீ முழுசா புரிஞ்சுக்கிற நாள் வரும். அப்ப நீ அவனுக்கு வக்காலத்து வாங்கினதுக்கு வருத்தப்படுவ. மாமா நான் என்ன சொல்றேன்னா, போதும் நிறுத்துமா. அவன் என் புள்ள, அவனை நானே விட்டுட்டேன். நீயும் விட்டுருமா, விட்டுருன்னு தான் சொல்றேன். அது முடியாது மாமா. ஏன்? ஏன்னா புள்ளைங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்மளெல்லாம் விட்டுட்டு போற உறவு மாமா. அதனால உங்களால உங்க புள்ளைய சுலபமா விட்டு கொடுத்துட முடியும். புள்ளைங்கிறது செலவு கணக்கு, ஆனா புருஷங்கிறது வரவு கணக்கு. எல்லா பிசினஸ்லயும் செலவை விட வரவு தானே முக்கியம். வாழ்க்கைங்கிற பிசினஸ்ல கூட மாமா புருஷங்கிற உறவு வந்தா வந்ததுதான் மாமா. அது காலம் புற நிலைக்கிற உறவு, ஒரு பொண்ணை ஸ்திரப்படுத்துற உறவு. புருஷங்கிறது மூலதனம். அந்த மூலதனத்தை விட்டுட்டா வாழ்க்கைங்கிற வியாபாரத்தை எந்த பொண்ணாலையும் வெற்றிகரமா நடத்த முடியாது மாமா. புள்ளைங்கிறது டெபிட், புருஷங்கிறது கிரெடிட். இதுதான் ஏன் கணக்கு மாமா. நீங்களும் ஒரு பெரிய பிசினஸ்மேன் தானே. இப்ப நான் கேட்க போறதுக்கு பதில் சொல்லுங்க. டெபிட் பெருசா, கிரெடிட் பெருசா? புள்ள பெருசா, புருஷன் பெருசா? உங்க கணக்கு சரியா இல்ல ஏன் கணக்கு சரியா?